சாஃப்டான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. ஒரு 4 கரண்டி மாவு எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாங்க. நான் ஏற்கனவே பால் ஒரு 50 கிராம் பால் எடுத்து காய வச்சு ஆற வச்சு வச்சுக்கிறேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. இதில் நல்லா பிசைஞ்சிக்கலாம். கையை போட்டு மாவு கலரிக்கலாங்க. அது பாருங்கள், இது போல் உதிரி உதிரியாக வரும். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. இது எண்ணெய் விட்டு பிசினாலாம் ஒன்றும் இல்லைங்க. அப்படியே தண்ணி ஊற்றி கொஞ்சம் பால் ஊற்றிட்டு தண்ணி ஊற்றினோம்னாவே நல்லா சாஃப்டான சப்பாத்தி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், நல்லா இவ்வளோ சாஃப்டான மாவு ஊற்றிட்டோம். இது அரை மணி நேரம் ஊறணும், 10 நிமிஷம் ஊறணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. உடனே நம்ம தேய்ச்சி சுட்டுக்கலாம். பாருங்கள், மாவு போட்டு தேய்ச்சிட்டோம். நல்லா ரவுண்டு பண்ணி தேய்ச்சிக்கலாங்க. இது மாவு தேய்ச்சிட்டு கொஞ்சம் எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம். அதில் போட்டு தடவிக்கலாங்க. தடவிட்டு ஒரு 3 மடிப்பு வர மாதிரி மடிச்சிக்கலாம். இது எண்ணெய் கொஞ்சம் ஏன் ஊற்றுறேன்னா கொஞ்சம் உள்ளே நல்லா வெந்து மடித்து போகிறதுனால நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்கு மெதுவாக இருக்கும் சப்பாத்தி. மடித்து நம்ம தேய்ச்சிட்டோம். இது பாருங்கள், இது போல் தேய்ச்சிங்க. தவா அடுப்பு மேலே வச்சிடலாம். அதுங்காட்டியும் சூடு ஏறட்டும். நம்ம தேய்க்கிறதுக்கு அது சூடு ஏறதும் கரெக்டாக இருக்குங்க. தவாவும் நல்லா காஞ்சிடுச்சுங்க. இப்போ நாம் சப்பாத்தி எடுத்து போடலாம். தேய்ச்சது சப்பாத்தி போட்டதுமே எண்ணெய் ஊற்றக்கூடாதுங்க. ஒரு திருப்பி போட்டு தான் எண்ணெய் ஊற்றணும். அப்போ தான் நல்லா அங்கங்கே பபுள்ஸ் நல்லா வெந்திருக்குங்க மாவு நமக்கு. இது போல் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அது போல் பண்ணிவிட்டு திருப்பி போடுங்க. திருப்பி போட்டு கொஞ்சம் அப்படி அப்படி தேய்ச்சிக்கணும்னா நல்லா ரொம்ப தீயாத வரும். ஏன்னா கொஞ்சம் கனம் வர தீயாமல் வரும் நமக்கு. தேங்காய் போட்டோம். நல்லா காஞ்சி இது சப்பாத்தி நல்லா வெந்து போச்சுங்க. நம்ம வேறு ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாங்க. சுட சுட சப்பாத்தி ரெடிங்க. இது போல் நீங்களும் மாவு பிசைஞ்சு சுட்டு பாருங்கள். எல்லோரும் சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் ஊறினான்னிட்டு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இது பாருங்கள், சாஃப்டான சப்பாத்தி. இது குருமா சட்னி ஊற்றி சாப்பிட்லாங்க. அப்படியே சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். அது தொட்டு சாப்பிட்ணும் ஒன்றும் அவசியமே இல்லைங்க. அதில் நல்லா மெதுவான சப்பாத்திங்க. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் சப்பாத்தி பால் ஊற்றி செஞ்சு எங்கள் வீட்டில் சிக்கன் பக்கோடா வாங்கிட்டு வந்தாங்க. அதை நாங்கள் வச்சு அதில் ஒரு பீஸ் வச்சு நாங்கள் சாப்பிட்டோங்க. மெதுவான சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்தோம். சமையல் எதனா டவுட்டுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க.